இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க சாண்ட்விச் செய்யலாமா? ஸோ அதுக்காக நான் 2 இட்லி தட்டு எடுத்துகிட்டு ஒரு இட்லி தட்டில் 3 எக்கும் கொஞ்சம் ஒரு 10 கார்லிக்கும் வந்து வச்சுருக்கேன். இன்னொன்றில் கொஞ்சம் சிக்கனும் ஒரு 10 காஷ்மீரி சில்லியும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். தென் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம சிக்கனை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக சீஸு தென் வேணுங்கிற அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு சிக்கன் வேக வச்ச சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து நம்ம சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் வீட் ப்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மைதா ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்டஃபிங் வந்து நம்ம சீஸ் போட்டு தான் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் வந்து இதில் வேணும் அப்படின்னா சீஸ் வந்து மேலே வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சீஸ் வந்து மேலே வைக்கல. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட் எடுத்து அதில் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோசை கடாய் வந்து இங்கே சூடாக இருக்குது, அதில் வந்து லைட்டாக பட்டர் தேய்ச்சிட்டு ப்ரெட்டை வந்து நம்ம அது மேலே வச்சுட்டு நம்ம வந்து பட்டரை வந்து கொஞ்சம் மேலே வந்து தடவி விட்டுடலாம். இப்படி திருப்பி திருப்பி கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம அதை வந்து 2 சைடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சாண்ட்விச் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணாதீங்க, செக் பண்ணிக்கோங்க.